அப்படியே கொஞ்ச நேரத்திலே ஃபுல்லாக புகை மூட்டம் வந்துட்டு பாருங்க. இந்த ஒரு பொங்கல் அம்மாளாச்சியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் பொங்கினா சந்தோஷம் தானே அவங்களுக்கு. அப்போ அவ சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் எங்கட அம்மாள்கிட்ட நீங்கள் என்னத்தை நினைச்சு கும்பிடுறீங்களோ அது கட்டாயம் நடக்கும், பலன் கிடைக்கும். என்னன்னாலும் நான் கும்பிட்ட காலங்கள் ஒரு 24 வருஷம் இருக்கும். இங்க ஒரே சமமாக மதிக்கப்பட்டு ஒரே படையலாகவே அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படும். பொதுவாக வந்து 1008 பானை 1008 பானை வருமா ஒவ்வொரு முறையும்? வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு அங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பில் இருக்கிற நாகபூசணியம்பலா சீரணி என்று சொல்லுவோம். அவங்க இந்த கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் ஏற்கனவே மகோற்சவம் தொடங்கிட்டு. ஸோ இன்றைய பார்த்தீங்கன்னா 11ஆம் திருவிழா. 11ஆம் திருவிழா மட்டும் பார்த்தீங்கன்னா 1008 பானை பூஜைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1008 பானை வெறும் அதை பட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான பொங்கல் திருவிழாக்கள் நடக்குது, என்ன மாதிரி பூஜைகள் நடக்குதுன்னு காட்டுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சுவாமி ஊர்வலம் வந்து புக்கையும் வந்து படைத்து கொள்ளிடும். ஸோ முடிமான வரை ஏழுமான வரை எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு போய் கழிச்சு பார்க்க போகிறோம். கோயிலுக்குரிய திருவிழா என்ன மாதிரி நடக்குது, இந்த ஸ்பெஷல் என்ன மாதிரி நேரம் கழிக்கிறோம்னா கழிச்சு பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஜெஃப்னா சேனல் இருக்கிற புதுசாக வந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோம்னா பிரதான பானை மூட்டின அப்புறம் தான் மற்ற பானைகள் மூட்டை வேணும். இங்கே ஃபுல்லாகவே முன்னுக்கு எல்லாம் ஆக்கள் நிற்கிறோம், சைட் பக்கம் ஃபுல்லாக ஆக்கள் நிற்கிறோம். மாவில வந்து கோட்டு கொண்டிருக்கணும். இதுக்கு முதல் அனௌன்ஸ் பண்ணவே இது முதலாம் பானை நெருப்பு வச்சு மூட்டின அப்புறம் தான் வேறு மற்ற பானையில் மூட்டை தொடங்கணும். ஸோ அந்த வகையில் எல்லாருமே வெயிட் பண்ணினோம் தொடங்குறதுக்காண்டி. ஸோ இனி எல்லாருமே பானை மூட்டை தொடங்கிட்டோம். பிரதான பானை மூட்டின பிறகு அப்படியே கொஞ்ச நேரத்திலே ஃபுல்லாக புகை மூட்டம் வந்துட்டு பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே புகை மூட்டமாக தான் இருக்கும். அப்படி அங்கால வரைக்குமே போகுது. டோட்டலாக 1008 பானை. பட் 1008 பானை வருமா தெரியலை. போன முறை முதல் முறை வந்து வீடியோ எடுத்துனாங்க 500 பானை வந்திருந்தது டோட்டலாக. ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர்? துஷ்யந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் மாறினீங்க. ஓகே, இந்த 1008 பானைன்னு சொல்லியிருந்தானே, இதில் சிறப்பு என்ன இந்த கோயிலில்? 1008 பானை என்று நாங்கள் அம்மனுக்காக ஒரு கொஞ்ச நாள் எங்களுக்கு எங்களோட அம்மனை சிறப்பான முறையில் நடத்த முடியலை. அப்போ அது பிரச்சனைகளால் கொஞ்சம் எங்களுக்கு நடத்த முடியல.
இருந்தது. பேருந்து நிர்வாகங்களும் சரியான முறையில் அப்போ அமையாமல் இருந்தது. ஆரம்பத்தில் இருந்தது, பிறகு இந்த பிரச்சனைகளுக்கு அந்த நிர்வாகம் சரியான முறையில் இல்லை. பிறகு தனியொரு ஆக்கள் இந்த நிர்வாகத்தில் இருந்ததால் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஏனென்னா சரியான முறையில் எங்களோட கோயில் கட்டமைப்ப படையில் பூசியலோ டெவலப் பண்ணுறதோ ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அப்போ அதனால் முந்தி இருந்த மாதிரியே ஒரு நிர்வாகம் தேவை. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோயிலை நடத்த முடியும் என்றதால் நாங்கள் போராடி பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த கோயிலை திருப்பி. அப்போ அதை நாங்கள் கொண்டாடுறதுக்காகத்தான் ஒரு பொங்கல் அம்மாளாச்சியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும், பொங்கினா சந்தோஷம் தானே அம்மனுக்கு, அப்போ அவ சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த பொங்கல் நேர்த்திக்கடன் அதுகளுக்கும் செய்கிறவையா? அம்மன் சில பேர் இந்த அம்மாள் வருத்தங்கள் வந்து அப்படியே வரைக்கல அவை என்னென்னா அம்மாளாச்சியை சந்தோஷப்படுத்தினா தான் அவை அந்த அம்மன் இதுகளெல்லாம் படியும் என்றதுக்காக அப்படியும் வந்து பொங்கல் செய்கிறது. ரைட், ஓகே. இப்போ நார்மலாக இந்த என்ன சீரணி நாகம்மாள்கிட்ட ஸ்பெஷல் என்ன பொதுவாக? எங்கட அம்மாள்கிட்ட நீங்கள் என்னத்தை நினைச்சு கும்பிடுறீங்களோ அது கட்டாயம் நடக்கும், பலன் கிடைக்கும். என்னென்னாலும் நான் கும்பிட்ட காலங்கள் ஒரு 24 வருஷம் இருக்கும். அப்போ நான் நினைச்சு கும்பிட்டதுகளை கடவுள் இப்போ எனக்கு தந்துருக்கிறாருன்றதுல உண்மையாக நீங்கள் எல்லாரும் தேடி வாங்கோ, உங்களுக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். நம்பி வந்தவே ஒரு காலமும் கைவிட்டது இல்லை. ஓகே ஓகே. மேடம் முக்கியமான விஷயம் இந்த 1008 பானை பூஜை இருக்கு தானே, இதுல கலந்து கொள்ளணும்னா இந்த மாதிரி இதுகள் செய்ய வேணும். அவையல் இங்க இந்திலஞ்சன் மன்றம் தான் இதை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கணும். அவை டிக்கெட் மாதிரி விற்கணும். அதுல எல்லாம் அந்த டிக்கெட்டை நீங்க எடுத்தாலே பொங்கலுக்குரிய சகல சாமானையும் தரீங்கணும். அதை எடுத்துட்டீங்களா ஓகே. அந்த எல்லாம் கல்லு தொடக்கம் எல்லாமே அரிசி பானை அகப்ப தொடக்கம் சகலதும் தருவினம். அதுல எல்லாமே அவை தருவினம். அதுல பொங்கிட்டு இப்போ எல்லாருடைய படையலும் இங்க ஒரே சமமாக மதிக்கப்பட்டு ஒரே படையலாகவே அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படுது. அது ஒரு சிறப்பு இங்க செய்திருக்கிறதுல. ஏன்னா தனித்தனியை கொண்டே படைக்கையில அவை எல்லாருடைய படையலும் அம்மனுக்கு போய் நேரடியா செய்யறது நல்ல விஷயம். பொதுவாக 1008 பானை 1008 பானை வருமா ஒவ்வொரு முறையும்? கூடுதலாக வித்துட்டினம் நான் அவைகளோட தொடர்பு கொள்ளையில வீதி சுத்தி வந்து கொண்டு இருக்குது. வித்து கொண்டும் இருக்கணும். இப்பவும் வாங்கி வாங்கி வைக்கிறாக்களும் இருக்கணும். ஏன்னா சுவாமி வழிவீதி வரைக்கும் தான் அம்மாளாச்சி இந்த பொங்கல் நிறைவு. அப்போ அது வரையும் வர்றாக்கள் வாங்கி செய்யலாம். ஆனால் தூர இடத்துல இருந்தும் வந்து செய்யணும். நம்ம வேலைக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே இங்கே கோயிலில் நிற்கணும். ஏன்னா பொங்கல் வாங்கி இடங்களும் வேணும் தானே என்று சொல்லி தூர இடத்துல இருந்து அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பு. இந்த முறை தேர் திருவிழா இப்போ வருது என்ன தேதி? 1ஆம் தேதி தேர், 2ஆம் தேதி தீர்த்தம். மே மாசம் ரைட், ஓகே. கண்டிப்பா பாக்குறாங்களும் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேணும். அம்மாளாச்சிட்ட நீங்க ஒன்றை நினைச்சு வந்து கும்பிடுங்க, உங்களுக்கு கட்டாயம். ஓகே, நல்ல விஷயம். ஓகே, நன்றி அக்கா. ஓகே, இப்போ நாங்கள் கோயிலுண்ட முன்பக்கம் வந்து நிற்கிறோம். ஃபுல்லாகவே போக மாட்டோம், அந்த அளவுக்குள்ள போயிடாது. நிறைய பானை இந்த முறை வந்துருக்குது. எக்கச்சக்க பேர் இருக்கிறோம். நான் சரியான நம்பர் இன்னும் வரையில வழி வந்து அந்த வீடியோவில் சொல்லிக்கொள்வேன். இந்த பானை விற்றா அந்த நம்பர் 2 வழியில் வேறு எத்தனை பானை வில்பட்டுருக்காண்டு. ஸோ அதை வச்சு நாங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த வர வந்திருக்கணும். வந்து வார முறை வேணுமென்று அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு இது தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதாக்கள் வேணுமெண்டா வந்து கலந்து கொள்ளலாம். 11ஆம் திருவிழா வர்றது ஒவ்வொரு முறையும் சீரணி திருவிழாண்ட 11ஆம் திருவிழா பின்னேரம் 4 மணி பிறகு இந்த பொங்கல் வாரது. நீங்கள் தேவையான கலந்து கொள்ளலாம். இது கோயிலுண்ட முன்பக்கம் சூரியன் அப்படியே மறைஞ்சொன்று பாருங்க. அப்படி எதால போவோம், மற்ற பக்கம் இருக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு. உள்ளாவே போக மாட்டோம் தான் இருக்குது.
போனோம்னா தெரிஞ்சாங்க நினைக்கிறோம். அதோட நிறைய பேர் இதனால இப்போ வந்திருக்கணும் பாருங்க, ஃபுல்லாக காட்டிட்டு போகிறேன். என்ன சூரியன் வந்து நேரு எங்களுக்கு ஆப்போசிட்டா நிற்கிறோடியா, பயங்கர வெயில், மணலில் வைக்க வர அப்படியா இருங்க. அது லைனுக்கு தெற்கு வீதியிலேயும் நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அங்கே போய் பின்பக்கம் போகும், பானை கூட கூட சுற்றியே வரும். ஆனால் அந்த எவ்வளோ பானை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கொண்டு இருக்கும். இங்கே பெருசான சத்தம் இல்லை, லவுட் ஸ்பீக்கர் அங்கே போட்டிருக்கிறபடியா. இதில் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வெறி நம்ம கரையால் போய்கொண்டே இருக்கும். அப்படியே எங்களை மேற்கு வீதி நோக்கி வந்திருக்கிறோம். பின்னுக்கும் கொஞ்சம் இதோட அப்படியே முடியுது. அங்கே ஒரு சிலர் வந்து அந்த தள்ள பாருங்க வீட்டுக்கு முன்னே செய்து கொண்டிருக்கீங்கன்னா, மற்றபடி இந்த முறை இது வரைக்குமே வந்திருக்கு பாருங்க. இதுலேயும் ஒரு சிலர் பொங்கினோம். இந்தியாவில் தேவஸ்தான் இந்து இளைஞர் மன்றத்தின் அன்னதான மண்டபம் இது. இஞ்சாலையும் பாருங்க பானை வச்சிருக்குது. இஞ்சால ஃபுல்லாக இல்லை அப்படியே பட் இதுலேயும் ஒரு சிலர் வச்சிருக்கேன் பாருங்க. எல்லா திசையிலையும் வந்து ஓரளவு வச்சிருக்கேன். பட் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கணும். இதுதான் அந்த பிரதான பானை, கிட்டத்தட்ட பொங்குற கட்டத்துக்கு வந்துட்டுது. அதோட 29 ஏப்ரல் இசை நிகழ்ச்சியிலும் இருக்கு, இதில் போட்டிருக்குது. இங்கே வேணுமென்னா இதில் வந்து பார்க்கலாம். அரிசி போட துவங்கிட்டோம், பொங்கிட்டுது.
எல்லாரும் ஒரு மாதிரி பொங்கல் முடிஞ்சது. இனி அந்த படையலுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ அந்த புகையெல்லாம் அடித்து ஓஞ்சிருக்கு பாருங்க. லைட்டெல்லாம் போட்டாச்சு ஃபுல்லாக பாருங்க. இதுதான் மூவப்பு தோட்டம். முதல் சூரியன் மறைய அப்படியே பெருசாக தெரியலை. இப்போ என்ன வடிவாக இருக்குண்டு.
சுவாமி உள்வீதி சுற்றி வழியில் வந்தோன்னு இருக்குது.
Now the morning is the afternoon.